இது வந்து பாத்தீங்கன்னா சால்டரிங் விக்னு சொல்லுவாங்க. இந்த விக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் முறையா பயன்படுத்த தெரியாம டீசோல்டரிங் பண்ண தெரியாம நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. இந்த விக்க வந்து எப்படி வந்து முறையா வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தெரியாம சோல்டரிங் இருக்கு இல்லைன்னா டீசோல்டரிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த விக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் சோல்டரிங் வந்து வச்சிருக்கேன். இந்த சோல்டரிங்கை வந்து நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக அந்த விக் எடுத்து நேராக அந்த மாதிரி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து லைட்டாக தான் பிடிச்சிருக்கு. ஆனால் கரெக்டாக வந்து டீசோல்டரிங்கை வந்து எடுக்க முடியல. இதை எப்படி வந்து கரெக்டாக வந்து முறையாக பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விக்கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான விக்கா வந்து வாங்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற சோல்டரிங் மிஷின், இந்த சோல்டரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வாட்ஸ், இந்த 60 வாட்ஸ் உள்ளது மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகும். இதே இது 30 வாட்ஸ் 20 வாட்ஸ் அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வரும். இருந்தாலுமே நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கில் வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் இருக்கும்ல, அந்த ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. இப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது வந்து முறையாக வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இது வந்து நீட்டாக வந்து விக் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ளெக்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து போர்டில் வச்சு பார்ப்போம். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து விக் வந்து ஒர்க் ஆகிட்டு எல்லா சோல்டரிங்கும் இது வந்து எடுத்துருச்சு. பதினாறு தெரியும் விக் வந்து சூப்பராக வந்து இதில் இருக்க எல்லா சோல்டரிங் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. சின்ன சின்ன இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணும். பெரிய இடங்கள்ல கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி க்ளீனாக ஆகிரும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து டீசோல்டரிங் விக் வச்சு பயன்படுத்தியிருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஐபி வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கனால தெரியும் நம்மளுக்கு தேவையான எந்த கெப்பாசிட்டிலான ஏதாவது ஒரு காமன்ஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் இது வந்து நல்ல க்ளீனாக வந்து வச்சிடலாம். இதுக்கு தான் இந்த டீசோல்டரிங் விக் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டர் ஜீவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.